சொல்ல போனா ரங்காபுரம் என்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல ராஜையா ஜானகம்மா என்கிற கணவர் மனைவி இருந்தாங்க. அவங்க இருவருமே கஷ்ட சுபாவம் உள்ளவங்க. அவங்களுக்கு பாட்டம் பூட்டம் சொத்துங்க எவ்வளோ இருந்தாலும் அவங்களுக்கு பணக்காரங்கங்கிற திமிரு கொஞ்சம் கூட இல்ல. யாராச்சும் உதவின்னு வந்தா இல்லன்னு சொல்லாம பண்ணுவாங்க. ஒரு நாள் வீரையா என்கிறவரு ராஜையா வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்த ராஜையா இப்படி சொல்றாரு. வா வீரையா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? எல்லாரும் நல்லா இருக்குங்கய்யா. உங்க தயவால தான் எந்த ஒரு குறையும் இல்லாம என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே என் மகனுக்கும் இப்ப மருத்துவம் படிக்க வச்சிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. எங்க பையன் எங்க 2 பேரையும் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னானா, அதான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தையா. அப்படியா விஷயம்? ரொம்ப சந்தோஷம் வீரையா. அப்ப சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன். சரி வீரையா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு ராஜையா சொல்ல, வீரையா அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா ராஜையா மகன் மாதவன் அவங்க அப்பா கிட்ட இப்படி சொல்றாரு. அப்பா, நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தியான தர்மம்ல எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. இந்த ஊர்ல யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எதுவுமே தெரியாம எல்லாருக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே நீங்க தானம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் ஓட்டு எடுத்துட்டு பிச்சை தான் எடுக்கணும். ஏப்பா அப்படி சொல்ற? நான் பண்ற இந்த தான தர்மத்தினால உனக்கு எந்த கஷ்டமும் வராதுப்பா. நம்ம தாத்தாவும் பாட்டனும் நாம 100 வருஷம் உட்கார்ந்து தின்னாலும் நமக்கு தீராத அளவுக்கு எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் பாரு, இந்த தான தர்மம் எல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்க சொத்துல இருந்து வர ஆதாயத்துல மட்டும்தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஒருவேளை நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டாலும் உனக்குன்னு உன் தாத்தா முப்பாட்ட சம்பாதிச்சு வச்ச சொத்துலாம் இருக்கதானே செய்து. இப்படி இதெல்லாம் இருக்கும்போது நீ எந்த வித கவலையும் பட தேவையில்லப்பா. நான் வேணும்னா சொல்றேன், ஒரு தடவை கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவி பண்ணி பாரு. அது எவ்வளவு சந்தோஷம் உனக்கு கொடுக்குன்னு உனக்கே தெரிய வரும். நீங்க பண்றது பார்த்தாதுன்னு என்னையும் நல்லா தானம் பண்ண சொல்றீங்களே சொல்லி கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு மாதவன். அப்போ ராஜையா தான் பொண்டாட்டி கிட்ட இப்படி சொல்றாரு. இவ எப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போறானோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே ஜானகி. சின்ன பையன் தானே, கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா அவனே புரிஞ்சுப்பான், விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஜானகம்மா. சில மாதங்கள் கடந்து போகுது. ராஜையாவுக்கு வயசாகிறதுனால அவரு இறந்துடுறாரு. இது நடந்த கொஞ்ச நாட்களுக்கு ராஜையா குமஸ்தா சுப்பையா ஜானகி அம்மா கிட்ட இப்படி சொல்றாரு. ஆமா, ஐயா உயிரோட இருந்த வரைக்கும் எல்லா ஆஸ்தி விவகாரத்தை எல்லாத்தையும் ஐயா தான் பாத்துக்குவாரு. இப்ப ஐயா இல்லாததுனால அந்த விஷயத்தையும் நீங்களே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா போயிருமா. பாரு சுப்பையா, நான் இந்த வயசுல சொத்து விவகாரத்தெல்லாம் எப்படி பாப்பேன்னு சொல்லு. இது எல்லாத்துமே என் பையன் மாதவனுக்கு ஒப்படி. அவன் வயசுல சின்னவன் தான், யோசனை கொஞ்சம் கம்மி. எந்த தவறான முடிவையும் எடுக்க விடாம நீதான் பாத்துக்கணும் சுப்பையா. அப்படியே பண்றம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறம்மா சொல்லிட்டு சொத்து விவகாரத்தை எல்லாத்தையும் சுப்பையா மாதவனுக்கு ஒப்படைக்கிறாரு. சில நாட்கள் கடந்து போகுது. மாதவனுக்கு முதல்ல இருந்த தான தர்மம் எல்லாம் பிடிக்காது, குறைச்ச பார்வை பாப்பாரு. அதனால ஒவ்வொரு வருடமும் அவங்க வீட்ல இருந்து போகிற தான தர்மத்தை எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு. ஒரு நாள் ஊரு பெரியவங்க மாதவன் கிட்ட வராங்க. அவங்கள பார்த்து மாதவன் இப்படி சொல்றாரு. என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம் அப்படின்னு மரியாதை குறைவா பேசுறாரு மாதவன். ராஜையா மேல இருக்கிற கௌரவத்தினால கோவப்படாம ஊரு பெரியவங்க இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழா எல்லாத்தையும் உங்க அப்பா தான்ப்பா நேர்ல இருந்து சிறப்பா நடத்தி வைப்பாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஆகிற செலவையும் உங்க அப்பா தான்ப்பா பாத்துக்குவாரு. அப்படிப்பட்ட பெரியவரை நம்ம இப்ப கொடுத்துட்டோம். அதனால அவங்க மகனான நீங்க அந்த பாக்கியத்தை எல்லாத்தையும் நீங்களே எடுத்து செய்யணும்னு கேட்கலான்னு வந்தப்பா. அத கேட்ட மாதவன் கோவமா அந்த ஊரு பெரியவங்க கிட்ட இப்படி சொல்றாரு. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நான் பாக்கணுமா? அப்ப நீங்களா என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் ஊரு பெரியவங்கன்னா சும்மா செருப்பு போட்டு நடந்துட்டா போதுமா? இது மாதிரி செலவுக்குலாம் சொந்த கையில இருந்து காசு போடுங்கப்பா. அதுக்காகிற செலவு எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கணும் தானே? அப்படி இல்லாம மொத்த செலவு என்ன எடுத்துக்க சொல்றீங்க?
அப்படி வேணும்னா சொல்லுங்க, 10 ரூபாய் என்னால முடிஞ்ச காணிக்கை தர, வாங்கிட்டு போங்க. அது எதுக்குப்பா தம்பி? அந்த 10 ரூபாய் கூட நீயே வச்சுக்கப்பா. அது உனக்கு அவசரத்துக்கு தேவைப்படும்ல. அப்படின்னு குறுக்க பேசிட்டு மாதவனை திட்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அந்த ஊரு பெரியவங்க. ஐயா, நீங்க அவங்க கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுயா. இதே உங்க அப்பாவா இருந்தா. அப்படின்னு சுப்பையா ஏதோ சொல்ல வரையல. போதும் போதும் சுப்பையா. உங்க கிட்ட இருந்து நல்லது கத்துக்கணுங்கிற வயசுல நான் கிடையாது, சரியா? நீங்க இப்பவும் எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்திருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாம எங்க சொத்து விவரங்கள்லாம் என்னை விட உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிதான் இன்னும் நான் உங்களை வேலையை விட்டு விளக்காம வச்சிருக்கேன். அதனால உங்க எல்லையிலேயே நீங்க இருந்தா நல்லது அப்படின்னு கோவமா சொல்றாரு மாதவன். சுப்பையா ஜானகி அம்மா கிட்ட போய், ஆமா, நம்ம மாதவ தம்பி ஒவ்வொரு நாளும் ரொம்ப மோசமான ஆளா மாறிட்டு இருக்காருமா. நம்ம சொல்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா காதுல கேட்க மாட்டேங்கிறாருமா. ஊரு பெரியவங்க வந்தாலும் ரொம்ப மோசமா பேசுறாருமா. நம்ம ஐயா சம்பாதிச்சு வச்ச நல்ல பேர் எல்லாத்தையும் மாதவன் தம்பி கெடுத்துருவார் போல தெரியுதுமா. அப்படின்னு மாதவன் ஊரு பெரியவங்க கிட்ட பேசிட்ட விதானத்தை எல்லாத்தையுமே ஜானகி அம்மா கிட்ட சொல்றாரு. அதை எல்லாத்தையும் கேட்ட ஜானகி அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. சில மாதங்கள் கடந்து போகுது. தான் அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையுமே மாதவன் தான் பேர்ல எழுதி வச்சுக்கிறாரு. ஒரு பைசா கூட தானம் செய்ய மாட்டாரு. விவசாயத்துல இருந்து அப்படியே அவங்களுக்கு இருக்கும் வியாபாரத்துல இருந்து வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கும். அத பார்த்து மாதவன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னும் சில நாட்கள் கடந்து போகுது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் மாதவனுக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்ல. இன்னும் வேணுங்கிற ஆசையில தான் இருக்காரு. சில நாட்கள் கடந்து போகுது. மாதவனுக்கு திடீர்னு ஒரு மர்மமான வியாதி வருது. எத்தனை மருத்துவர்களுக்கு காட்டினாலும் ஒரு பலனும் இல்ல. நாட்கள் கூட கூட மாதவனோட ஆரோக்கியம் மோசமாகுது. ஒரு நாள் ராஜையா நண்பர் கனகையா மாதவன் உடம்பு முடியாம கவலையா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஜானகி அம்மா கிட்ட, என் நண்பனோட ஒரே புள்ள இப்படி வியாதியால கஷ்டப்படுறாங்கிறது என்னால பார்க்க முடியலப்பா. பட்டணத்துல ஆனதுன்னு ஒரு பெரிய வைத்தியர் இருக்காரா. அந்த வைத்தியரு எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் தீத்துருவார்னு சொல்றத நான் கேள்விப்பட்டேன். நம்ம மாதவனியும் அங்க கூட்டிட்டு போவோமா? அப்படி கூட்டிட்டு போனா எல்லாம் சரியாயிடுன்னு எனக்கு தோணுது ஜானகி தங்கச்சி. அப்படின்னு கனகையா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ ஜானகி அம்மா இப்படி சொல்றாங்க, இப்போ நம்ம மாதவனை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த மருத்துவரை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சுப்பையாக்கு சொல்றாங்க ஜானகி அம்மா. சரின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டியில பட்டணத்துக்கு கிளம்புறாரு சுப்பையா. அந்த மருத்துவரின் முகவரிய தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் மாதவனை பத்தி சொல்றாங்க. அப்ப மருத்துவர் இப்படி சொல்றாரு, என்கிட்ட வைத்தியம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்காக என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது. தயவு செய்து அந்த நோயாளியை இங்க கூட்டிட்டு வாங்கல. நோயாளி நகர முடியாத சூழ்நிலையில இருக்காப்ல. வேணும்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் காசு தரேன் தம்பி. நீங்க தான் தயவு பண்ணி எங்க ராஜையா மகன் மாதவனை காப்பாத்தணும். ராஜையாவா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க ரங்கையாபுரம் கிராமத்துல இருந்து வரோம் தம்பி. நீங்க ராஜையான்னு சொன்னீங்களே, அவங்க தான தர்மம்லாம் அதிகம் பண்ணுவாங்களே, அவங்கள தான் சொல்றீங்களா? ஆமாங்க தம்பி, அவங்கதான். இப்ப முடியாம நோயாளியா படுத்திருக்குது அவங்க மகன்தான் தம்பி. நான் இப்பயே வரேன், வாங்க அப்படின்னு சுப்பையாவுக்கு சொல்லி அங்கிருக்கும் நோயாளிகளின் பொறுப்பை இன்னொரு மருத்துவருக்கு ஒப்படைச்சு சுப்பையா கூடவே ரங்காபுரத்துக்கு போறாரு. மாதவனை சோதிச்சு அவரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே மருத்துவத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாரம் முழுக்க மாதவனுக்கிட்டயே இருந்து சமயத்துக்கு மருந்து கொடுத்து கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டாரு. மாதவனை முழுமையா ஆரோக்கியமாக்குறாரு ஆனந்தன். மாதவனோட ஆரோக்கியம் மேலானதுனால அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. நீ சரியான நேரத்துல என் பிள்ளைக்கு மருத்துவம் செய்யலனா என் புள்ள எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான்பா. நீங்க எனக்கு பண்ண இந்த வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்க குமஸ்தா கிட்ட சொல்லி உங்களுக்கான கட்டணத்தை நான் கட்டிடுறேன் அப்படின்னு மாதவன் சொல்லவும் ஆனந்தம் இப்படி சொல்றாரு, உங்களுக்காக நான் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து வைத்தியம் பார்த்தது காசுக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ கிடையாது. உங்க அப்பாவுக்கு நான் பட்ட கடனை தீர்த்துக்கிறதுக்கு தான். என்னது, எங்க அப்பாவோட கடனை தீர்த்துக்கிறதுக்கா?
ஆமா, நான் இதே ஊருக்காரரான வீரையாவோட மகன். எங்க அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லாதப்ப உங்க அப்பா தான் முன்னாடி வந்து எனக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்து உதவி பண்ணாரு. அப்ப உங்க அப்பா பண்ண உதவியால தான் நான் இப்போ இந்த நிலைமையிலேயே இருக்கேன். அவ்வளவு பெரிய மனசு இருந்து உதவி பண்ணவருக்கு நான் எப்படி என்னோட கடனை தீர்த்துப்பேன்னு நினைக்காத ஒரு நாளே இல்ல. அதான் இந்த பெரியவர் சுப்பையா உங்க அப்பா பேரு சொன்ன உடனேயே இன்னொரு நிமிஷம் யோசிக்காம சுயமா நானே வந்து உங்களுக்கு வைத்தியம் பண்றதுக்காக இங்க ஓடி வந்தேன். ஆனா ராஜா அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தானம் தர்மம் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஒருவேளை உங்களுக்கு குணமாயிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் உங்க அப்பா பண்ண அந்த தான தர்மம் தான். இனிமேலையாவது உங்க அப்பாவோட பேரை கெடுக்காம இருங்க அப்படின்னு ஆனந்தம் சொல்லவும் வருத்தப்பட்டு மாதவன் இப்படி சொல்றாரு. காசு இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ண முடியும், என்ன வேணா வாங்க முடியும்னு நினைப்புல இருந்த. அப்படி எவ்வளவு காசு இருந்தாலும் ஒரு சில விஷயம் கிடைக்காது, வாங்கவும் முடியாதுன்னு இப்பதான் தெரியுது. அது வெறும் அன்பாலியும் நல்ல மனசாலியும் தான் வாங்க முடியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு. தான் அப்பா மாதிரி தான தர்மங்க, ஏழைங்களுக்கு இலவச கல்வி இது போன்றத செய்ய ஆரம்பிக்கிறாரு. தகப்பனுக்கு ஏத்த மகனா பேரு வாங்குறாரு மாதவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம வாவா டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே உங்க குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.